கைஸ், ஜப்பான்ல ஒரு ஃபேமஸான பழமொழி இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி பெற உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இல்லனா அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட ஏகப்பட்ட நேரம் இருக்கு. நிறைய வாட்டி நம்மளோட வாழ்க்கையில பார்த்திருப்போம். நம்மளோட 20s பீரியட்ல நம்ம கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்காது. ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கும்னா அதுதான் டைம். இந்த நேரத்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதை வச்சுதான் உங்களோட ஃபியூச்சர் சக்சஸ் ஆகுதா இல்ல ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்றது முடிவு பண்ணோம். உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல 5 சாக்ரிஃபைசஸ் பத்தி சொல்ல போறேன். இதை நீங்க உங்களோட 20ஸ்ல நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ உங்களோட லைஃப் அண்ட் ஃபியூச்சரை ஒரு சரியான பாதையில எடுத்துன்னு போயிட்டு வெற்றி பெறலாம். So guys, you are watching Time for Greatness. Let's begin. நம்பர் 1, லெட்ஸ் கோ ஆஃப் யுவர் ஈகோ. நம்மளோட யங் ஏஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட விதவிதமான வேலைங்க செய்வோம். நம்ம அந்த காலத்துல என்ன எதிர்பார்ப்போம்னா மற்றவங்க நம்ம செய்யற வேலைக்கு நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு. அதன் கூடவே ரொம்பவே நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. ஒரு வேலை அப்படி அவங்களுக்கு நடக்கலனா அவங்க இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு பதிலா நான் இந்த வேலையை சரியா செய்யாம இருந்திருப்பனோ, இந்த வேலையில நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க யோசிக்காம அதுக்கு பதிலா நம்ம உல்டாவா என்ன பண்ணுவோம்னா நம்ம மற்றவங்களை பிளேம் பண்ண ஆரம்பிச்சு. சோ இது மாதிரி பண்றதுனால அவங்க மேல என்ன தப்பு அப்படின்றத அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். நீங்க இப்போ உங்களோட 20ஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில உணர்ந்திருப்பீங்க. இந்த வயசுல ஏன் இது மாதிரி ஆகுதுன்னா இந்த வயசு மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க ரொம்பவே சக்சஸா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. எப்பவுமே அவங்களுக்கு அவங்க விருப்பத்துக்கு பதிலா வேற யாருன்னா எதனா ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை அவங்க காது கொடுத்து கேட்டுக்க மாட்டாங்க. இது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாவும் இருக்கலாம், இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம். யாராவது அவங்க செய்யற வேலையில எதனா ஒரு தப்பு கண்டுபிடிச்சு சொன்னா சோ அப்ப இவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா இந்த நம்பர் நம்ம நல்லா இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணத்துல சொல்றாங்க அப்படின்னு அவங்க எடுத்துப்பாங்க. காய்ஸ், நீங்க இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கீங்க. நான் செய்யற எந்த வேலையா இருந்தாலும் அது கரெக்டா தான் இருக்கும், எனக்கு எல்லா விஷயத்தை பத்தி கரெக்டா தெரியும். இந்த மாதிரியான மைண்ட் செட் உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி உருவாக்கும். இத இன்னொரு வார்த்தையில நம்ம ஈகோன்னு சொல்லலாம். ஈகோனால நிறைய மக்கள் அவங்க சரியா யோசிக்க முடியாம போயிருது. ஒரு நல்ல கரெக்டான எஃபெக்டிவான டிசிஷனை எடுக்க முடியாம போயிடுது. சோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான முதல் விஷயம், நீங்க உங்களோட early 20ஸ்ல இல்ல உங்களோட 20ஸ்ல நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது எதுனா அதுதான் உங்களோட ஈகோ. ஏன்னா நீங்க உங்களோட 20ஸை கிராஸ் பண்ணும்போது உங்க கூடவே உங்களோட ஈகோவும் கம்மி ஆயிடும். அதுக்கான காரணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களோட 30ஸை கிராஸ் பண்ணும்போது நீங்க உங்களை பத்தியே யோசிச்சு உங்களை பத்தி ப்ரௌடா நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் எதுவுமே இருக்கவே இருக்காது உங்களுக்குள்ள. சோ இன்னிலிருந்து யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு விதத்துல ஒரு அட்வைஸ் கொடுத்தா நீங்க செய்யற வேலையை பத்தி எதனா ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான சில அட்வைஸ் உங்களோட கரியர் ரிலேட்டடாவும் இருக்கலாம். இந்த விஷயம் ஒரு சின்ன விஷயம் நீங்க எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்களோட கேள்வி கேட்கறீங்களே, இது உங்களோட லைஃபே கூட மாத்திரலாம். இன்னொரு விஷயம் கூட சொல்றேன், பர்சனலா என்னோட வாழ்க்கையில நான் எல்லா நாளும் செக்லிஸ்ட்ன்றது ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த மாதிரி செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது மூலமா அதனாலே ஒரு சூப்பர் ப்ரொடக்டிவா கொண்டு போற மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடியுது. வெற்றிக்கான கருவியா செக்லிஸ்ட்டை எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு த செக்லிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்ற புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து எனக்கு நிறையவே ஐடியாஸ் கிடைச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு கூட இப்போ இந்த புக்கோட ஃபுல் புக் சம்மரி குக்கு எஃப்எம் அப்ளிகேஷன்ல கேட்கலாம். குக்கு எஃப்எம்ல நாவல், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த், ஃபினான்ஸ் ரிலேட்டடா இன்னும் எக்கச்சக்கமான புக்ஸ் நம்ம தமிழ் மொழியிலையும் வேற மொழியிலையும் இருக்கு. நீங்க 199 rupeesோட 1 year மெம்பர்ஷிப் எடுக்கிறதா இருந்தா இதுல இருக்கிற எல்லா புக்ஸுமே உங்களால 1 yearக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது அக்ஷய் 15 இந்த ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணா போதும். ஸோ கட்டாயம் இந்த ஆஃபரை தவற விட்டுடாதீங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட். நம்பர் 2, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். நான் இப்ப சொல்ல போற இந்த மாதிரியான மூமெண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்திருக்கும். அவங்க வாழ்க்கையில இருந்து அந்த நபரை ரொம்பவே தூரமா விலகி வைக்க வேண்டியது இருக்கும். இந்த நபர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆளா கூட இருந்திருக்கலாம். அதற்கான காரணம் என்னன்னா அவங்க எதனா ஒரு விதத்துல அவங்களோட சக்சஸ்க்கு மிடில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. யாரெல்லாம் அவங்களோட யங் ஏஜ்லயே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரியான சாக்ரிஃபைசஸ் கண்டிப்பா பண்றாங்க. ஏன்னா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒருத்தரோட பீஸ் ஆஃப் மைண்டை மட்டும் அஃபெக்ட் பண்றது கிடையாது, அதுக்கு பதிலா அவங்க திங்க் பண்ற மெத்தட், அவங்களோட பர்சனாலிட்டியோ இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. நீங்க கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களோட 20s இல்ல அவங்களோட 20s முன்னாடியே அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிடுவாங்க. இது அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல ரொம்பவே ஹாப்பினஸ் வேணும் கொடுக்கலாம் அந்த காலத்துக்கு. பட் டைம் ஆக ஆக அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நாள் ஆக ஆக அப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த பிரச்சனையை இன்னும் வளர்ந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அதிக டாக்ஸிக்கா உருவாக்கிடும்.
ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சாதாரணமான மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட எல்லா கனவுகளையும் வந்து மறந்துட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதை இன்னும் வந்து சில ஸ்மார்ட் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரதுக்கு ஹெசிடேட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட முதல் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட கரியர் தான் இருக்கும். இதுக்காக நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்க கூடாது. கண்டிப்பாக இல்லை. உங்களோட பார்ட்னர் வந்து உங்களோட growthக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னா அது நிஜமாவே ரொம்பவே நல்ல விஷயம். அதே அதுக்கு பதிலாக உங்க ரிலேஷன்ஷிப் அந்த சூழலுக்குள்ள மாட்டிக்கிட்டு நீங்க உங்க கரியர் நீங்க இழந்துட்டீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையில ரொம்பவே பெரிய ஒரு தவறா இருக்கும். ஸோ இதற்காக தான் சொல்றேன், இந்த மாதிரியான சாக்ரிஃபைஸ்க்காக உங்களை நீங்க தள்ளி வைக்காதீங்க. நம்பர் 3, ஈட்டிங் ஜங்க் ஃபுட். இந்த மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு. மக்கள் வந்து அவங்களோட பசியை வந்து போக்குறதுக்காக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல மக்கள் சமோசா, பர்கர், பீஸா அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான விஷயங்களை ரொம்பவே அதிகமாக கன்சியூம் பண்ண சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரிசர்ச் பிரகாரம் கிட்டத்தட்ட 37% யங்ஸ்டர்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் டெய்லி கன்சியூம் பண்றாங்களா. ஆனா ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால நம்மளோட பாடிக்கு வந்து என்ன விதமான கெடுதல் ஏற்படும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். ஒரு ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்களோட டேட்டால வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆன் ஆவரேஜ் யாரெல்லாம் வந்து அதிகமா வந்து ஜங்க் ஃபுட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க மற்றவங்களை விட ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணுவாங்களா. ஏன்னா இந்த மாதிரியான சாப்பாடு அவங்களோட பிரெயின் செல்ஸ்க்கு வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு பதிலா இருக்கிற எனர்ஜியை அது உறிஞ்சி எடுத்துருது. ஸோ இதோட ரிசல்ட்டா நம்ம முழு நாளும் ரொம்பவே போரா, டயர்டா, ஒர்த்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம். இதை பாருங்க, நீங்க உங்களோட லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா, நீங்க டாக்டர் ஆகிறதா இல்ல பிசினஸ் மேன் ஆகிறதா, உங்களோட கனவு ஏதோ உங்களோட கனவை நீங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீங்க அதுக்கு கண்டிப்பா வேலை செஞ்சே தீரணும். ஆனா நீங்க இந்த மாதிரியான ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்றதுனால உங்களோட ஹார்ட் ஒர்க் பவர் நிஜமாவே ரொம்பவே கம்மியாயிடும். நீங்க உங்களோட 20s பீரியட்ல உங்களோட ப்ரிஷியஸ் டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரொம்பவே பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஹேபிட்டை கண்டிப்பா கம்மி பண்ணியே தீரணும். ஒருவேளை உங்களால முடிஞ்சா உங்களுக்குள்ள அந்த வில் பவர் இருந்தா இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஹேபிட்டை கூட நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த தருணத்துக்கு வேணா நீங்க பண்ற இந்த சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இல்லாம இருக்கலாம், பட் இதோட ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 4, சோஷியல் லைஃப். உலகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட சக்சஸ்ஃபுல் பீப்புள் லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், எலான் மஸ்க் அவங்க ஒரு நாள்ல 12 to 15 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரியான தருணத்துல அவங்களோட சோஷியல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களால நினைச்சு பார்க்க முடியுதா? அவங்களோட சோஷியல் லைஃப்க்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸா கண்டிப்பா கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரியான டைமே இருக்கவே இருக்காது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அப்படி ஒரு வேளை அவங்க பார்த்தாங்கன்னா கூட ரொம்பவே குறைஞ்ச மணி நேரம் தான் அதுக்கு செலவு பண்ணுவாங்க. அதுவும் எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல நியூஸை வந்து ஷேர் பண்றதுக்காக தான் இருக்கும். பாருங்க, நீங்க உங்களோட 20sல வந்து இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் கூட வந்து ரொம்பவே சோஷியலைஸ் ஆகிறது இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்ல ஃபீலிங் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்ம அதிகமான பீப்புள் கூட வந்து ரொம்ப சோஷியலைஸா கனெக்டடா இருக்கிறது. பட் ஆனா நம்மளோட கோல்ஸ்ல வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு நம்ம வந்து நம்மளோட சோஷியல் லைஃபை கட் பண்ணியே தீரணும். அப்படி ஒரு வேளை நீங்க பண்ணலனா கண்டிப்பா நீங்க எப்பவுமே டிஸ்ட்ராக்டடா தான் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட டைம் தான் இங்க வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தா யாரெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்காது. பட் எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புளுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பயம் இருக்குன்னா, ஒருவேளை அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து டைம் கொடுக்காம போயிட்டாங்கன்னா ஸோ இதனால மற்றவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள விட்டு போயிடுவாங்க, அவங்க தனியாகிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பட் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே உங்க கூடவே இருக்க போகிறதில்ல. உங்களோட ஏஜ் அதிகமாக ஆக உங்களோட பொறுப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட பொறுப்புகள் அதிகமாக ஆக உங்களோட ஃப்ரீ டைமாக பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதோட ரிசல்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் இதே போல் அவங்களும் உங்க கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடலாம். ஸோ பெஸ்ட் என்னன்னா, நீங்கள் உங்களோட 20sல உங்களோட சோஷியல் லைஃபை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க கூடாது. இதனால நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த ஒரு சூழலில் நீங்கள் உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். இதனால அவங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இருக்காது, பட் ஆனால் உங்களோட ஃபியூச்சர் கண்டிப்பாக இதனால ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த சாக்ரிஃபைஸும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பண்ணியே தீரணும். நம்பர் 5, சே நோ டு ஸ்க்ரீன். ஏகப்பட்ட ஃபிலாசபர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையை நீங்கள் பார்க்கறதுக்கு கிடையாது, வாழ்க்கையை நீங்கள் வாழறதுக்கு. ஆனால் இணைய காலகட்டத்தில் மக்கள் அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்பவே கம்மியாக தான் வாடுறாங்க, ஆனால் ஸ்க்ரீனை ரொம்ப அதிக நேரம் பார்க்குறாங்க. இது அவங்களோட டிவியாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை மொபைல் ஃபோனாகவும் இருக்கலாம்.
கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து என்ன வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா 33% ஆஃப் யங்ஸ்டர்ஸ் யாரோட ஏஜ் வந்து 15 to 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கோ அவங்க வந்து அதிகபட்சமான நேரம் டிவி பாக்குறாங்களா. டிவி பார்க்கறது வந்து ரொம்பவே பழசாயிடுச்சுல. நியூஸ் சாட்ஸ் பிரகாரம் யூடியூப்ல 20 to 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப் அதிகமான கண்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்றாங்களா. அதாவது யூடியூப்ல மிட் 20s ஆடியன்ஸ் தான் ரொம்பவே அதிகமா இருக்கிறாங்க. இந்த ஏஜில் தான் நீங்க உங்களோட கரியரை பில்ட் பண்ணணும். ஆனா இணைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து யூஸ்லெஸ் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்ஸ் தான் அதிகமா கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க உங்களோட 20sல இருக்கிறீங்கன்னா நீங்களா எதனா உங்களோட லைஃப்ல எக்ஸ்ட்ரானரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோ உங்களுக்கான ஒரு பெட்டர் அட்வைஸ் என்னவா இருக்கும்னா, நீங்க ஒரு ஸ்கிரீனை யூஸ் பண்ணி ஒரு நாலேஜ் இல்ல இன்ஃபர்மேஷனை நீங்க கெயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்போ நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீனை அவாய்ட் பண்ண பாருங்க. சோ இது மாதிரி பண்றதுனால நீங்க உங்களோட ப்ரெஷியஸ் டைமை வந்து சேவ் பண்ண முடியும். அந்த டைமை நீங்க இன்னொரு நல்ல விஷயத்துக்கு ரொம்ப பெட்டரா யூட்டிலைஸ் பண்ண முடியும். சோ காய்ஸ், இதுதான் அந்த 5 சாக்ரிஃபைசஸ். எந்த ஒரு மனிதரோ அவங்களோட லைஃப்ல இன்னும் பெட்டரா சக்சஸ்ஃபுல்லா வரணுமோ அவங்க இந்த சாக்ரிஃபைசஸை பண்ணியே தீரணும். சோ இப்போ நீங்க இந்த சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களோட 20sலயே உங்களோட லைஃபை வந்து ஒரு சரியான ட்ராக்ல எடுத்துன்னு போகலாம். சோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா தெரிஞ்சிச்சுன்னா அப்போ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் அதன் கூடவே நம்மளோட சேனலுக்கும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இது கூடவே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இப்போ சொன்ன இந்த 5 விஷயத்துல எந்த ஒரு ஹாபிட்டை வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. அண்ட் சோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.